எனக்கு இந்த படத்தில் நடிக்க ஆரம்பித்த அப்போ ஃபஸ்ட்டு ஏற்பட்டது ஒரு குற்ற உணர்வு தான். ஏண்டா கோயம்புத்தூர்லேயே பிறந்து வளர்ந்துக்கிற இவ்வளோ நாள் போய் நீ ஜிடி நாயுடு மியூசியத்தை நீ பார்க்காம இருந்திருக்கிறிய அப்படின்னு ஒரு ஃபீலிங். எனக்கு ராஜ்குமார் சார் கூப்பிட்டு போய் காட்டினாரு. எப்படி இவ்வளோ நாள் நம்ம மிஸ் பண்ணோம். எங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறப்பங்க சைக்கிளில் போகிறப்ப நம்மளுக்கு 2 விஷயம் தான் தெரியும் தாத்தா பற்றி. ஏதோ ஜிடி நாயுடு ஒருத்தர் இன்ஜெக்ஷன் போட்டு இவ்வளோ பெரிய பப்பாளி பழம் பண்ணியிருக்கிறாராமா, அது ஒன்று. அப்புறம் வந்து ஒரு ரேசர் மோட்டர் ஏதோ ரேஸ் ஆகணும், அதை வச்சு அதுவே சேவ் பண்ணி விட்டுருமாமா அப்படின்லாம் பேசிக்குவோம். ஸ்கூலில் போகிற வழியில் நம்ம யூஎம்எஸ் பில்டிங் வழியாக தான் போவோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் டிஸ்ட்ரக்ஷன்ட்டு இவ்வளோ நெருக்கமான பழக்கம். எங்கள் குடும்பம் அவங்க குடும்பம் ஒரு 4 தலைமுறையாக பழக்கம். அது வேற. ஜிடி நாயுடு சார் படமாக பண்ணுறாருன்னா நம்ம டைரக்டர் கிருஷ்ணா சார் வந்து சப்ஜெக்ட் சொன்னார், அரவிந்த் சார் வந்து சொன்னார். ஒவ்வொரு சீரும் நடிக்கும்போது ஏய் நிஜமாவே இப்படி நடந்திருக்குதா அப்படிங்கிற மாதிரி. ஏன் இந்த படம் கமர்ஷியலாக பெரிய ஹிட்டானா, ஒரு சராசரி கமர்ஷியலான ஒரு சக்சஸ்ஃபுல் படத்துல என்னென்ன எலிமெண்ட் இருக்குமோ அந்த எலிமெண்ட்டை விட இது அதிகமா இருக்குது. ஒரு சேலஞ்ச் இருக்குதா, தொடத்தட்டுற விஷயம், அண்ணாமலையில் ரஜினி சார் குறிச்சு வச்சுக்காங்கிற மேட்டர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரியலாவே நடந்திருக்குது. அப்புறம் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்டண்ட் ஆன விஷயம் வந்து மாதவன் சார் வந்து மிக 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 அழகான நடிகர்களில் உலகத்தில் அவர் ஒருவர்னு சொல்ல, மிக முக்கியமானவர் சொல்ல. அவர் வந்து நாங்கள் 2 பேரும் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். இவர் என்ன பண்ணாரு, கூட மேக்கப் மேன் மற்ற டிபார்ட்மெண்ட் யாரையும் கூப்பிட்டு வந்து இவர் மட்டும் பெல் அடிச்சு கதவை தட்டிக்கிறாரு. திறந்தா ஜிடி நாயுடு சார்னுடைய லாஸ்ட் கெட்டப் நிக்கிறாரு. யா 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 மேடி என்ன இது அப்படிங்கிற மாதிரி. அது நம்ம மேக்கப் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதனுடைய பாராட்டுகளை சொல்லணும். அவ்வளவு பெரிய சேஞ்சுங்க, அவ்வளவு டெடிக்கேட்டடா. அப்புறம் அடுத்த நாள் ஷூட்டிங் போகையில நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு சேலஞ்சு. ஏன்னா நம்ம கோயம்புத்தூர்காரன், நம்ம கோயம்புத்தூர் ஸ்லாங் நம்மளால என்ன பண்றாருன்னு பாத்துடலாம், மேடி எப்படி பேசுறாருன்னு பாத்துலான்னா கரெக்டா ஏனுங்க நாங்கிற சொல்றவங்க அப்படி இதெல்லாம் நீ கேட்காமே நின்றுட்டு இருக்கு. ஐயோ இது என்ன இந்த ஆள் விட்டா நம்மளை விட கோயம்புத்தூர் ஸ்லாங் நல்லா பேசிட்டு வர போறது அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். லைனா சொல்லிட்டு போல. அரவிந்த் சார் வந்து இதுக்காக எடுத்துக்கிட்ட மெனக்கெட்ட விஷயம் வந்து பெரிய விஷயம். அரவிந்த் சாருடைய ஒர்க்கு. ஜிடி நாயுடு சாருடைய பெருமையை சொல்லணும்னா தமிழ்நாட்டிலேயே பெரிய பாலத்துக்கு வந்து ஜிடி நாயுடு சார் பெருத வச்சுக்கிறாங்க கோயம்புத்தூர்ல. அப்புறம் ஒவ்வொரு படத்துலையும் வந்து, அதாவது ஒரு மேல் ஆக்டருக்கு வந்து கெட்டப் போடுறது ஈஸி இல்லையாங்க மேடி, நம்ம தாடி வைக்கலாம், தாடி எடுக்கலாம், எது விக் அப்படி. பட் ஒரு லேடி ஆர்டிஸ்ட், அது எஸ்பெஷலி ஹீரோயினா இருந்துட்டு படத்துக்கு படம் ஒரு வேற மாதிரி கேரக்டர் பண்றது ரொம்ப கஷ்டம். அது துஷாரா விஜயன் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. நான் முதல்ல இருந்து பாக்குறேன். இப்ப அவங்களோட இன்னொரு படம் நடிக்கிறேன். அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு கேரக்டருக்கு சம்பந்தமே இல்லை. நீங்க மேடி நீங்க பாருங்க, ரங்கநாயகி வேற, அது வேற. அப்புறம் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் விஜய் முருகன் அவங்க எல்லாம் நம்ம அதாவது பாகுபலி அடிக்கல பிரபாஸ் சொல்லுவாரு, அந்த ப்ரொடியூசருக்கு வந்து வேடிக்கை பட்டிருப்பாங்க. பாருங்க சார், வேற யாரோ படம் எடுக்கிற மாதிரி ஜாலியா வந்து நிக்கிறாங்க சார், எல்லா செலவு அவ்வளோ செலவாயிட்டு இருக்குது. அவர் வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து யாரோ படம் எடுக்கிறாங்கப்பா ரொம்ப செலவு பண்ணியில அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரிதான் இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தா வேற யாரோ எக்கச்சக்கமா செலவு பண்ணி எடுத்து இவங்க வந்து ஜாலியா வேடிக்கை போட்டு நல்லா மாட்டினாயா அப்படிங்கிற மாதிரி ஒரு. ஆனா இந்த படம் வந்து உலகம் பூரா பெரிய அளவுல ஒரு சாதனை பண்ணுங்க. ஏன்னா வந்து அவருக்கு ஜிடி நாயுடு சாரை வந்து நம்ம சும்மா கோயம்புத்தூர்காரங்க, தமிழ்நாட்டுக்காரங்க, இந்தியாக்காரங்க சுருக்கவே முடியாது. அவர் வந்து எடிசன் ஆஃப் இந்தியான்னு போட்டிருக்காங்க. நம்ம எப்பவுமே வெளிநாட்டுக்காரங்களை அதிகமா புகழ்வோம். அப்கோர்ஸ் சினிமாங்கிறது எடிசன் கண்டுபிடிச்சதுதான். நான் வந்து சிகாகோல இருந்து நயாகரா ஃபால்ஸுக்கு போற வழியில ஒரு லெஃப்ட் சைட்ல ஒரு சின்ன கிராமம், அதுதான் வந்து எடிசன் பிறந்த கிராமம். போர்டு வச்சிருந்தது. எனக்கு ரொம்ப விஞ்ஞானிகளை மதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஒன்று அந்த கிராமத்துக்குள்ள போனா அவருடைய கண்டுபிடிப்புகளை எல்லாம் வச்சுக்கிறாங்க, எடிசனுடைய கண்டுபிடிப்புகள்லாம். அதை பார்த்துட்டு நம்ம ஜிடி நாயுடு சார் மியூசியத்தை வந்து ராஜ்குமார் சார் கூப்பிட்டு போய் காட்டினாரு. இது வந்து அதை தாண்டின விஷயம். உண்மையில சொல்றேன், நம்ம எல்லாருக்கும் ஆளரை தூக்கி விட்டுக்கலாம், அதை தாண்டின விஷயம். அதை வந்து நம்ம மேடி அவர் எடுத்து நடிச்ச விதம் என்ன, நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட 25 வயசுல ஆரம்பிச்சிருமா கதை, ஆரம்பிச்சு அவருடைய டெத்து வரைக்கும் போகுது. எல்லாமே வந்து வித்தியாசமான கேரக்டர்ஸ். இந்த மாதிரி ஒரு பயோபிக்கை வந்து கிருஷ்ணா மாதிரி டைரக்டர்னால தான் அதை டிசைன் பண்ண முடியும். இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் இங்கே இருக்கும்போது ஆக்சுவலி இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு கேமியோ, எக்ஸ்டெண்டட் கேமியோன்னு சொல்லலாம், பட் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கேமியோ. அது விஜய் முருகன் ஹூ இஸ் த ப்ரொடியூசர், அவரோட அப்பாவும் கொஞ்ச நாளாகவே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். பட் இந்த ஒரு இதில் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, இதை நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும்னு
கிருஷ்ணா அண்ட் அவங்க எல்லாம் பேசி டிசைட் பண்ணாங்க. நானும் கொஞ்ச நாள் யோசித்தேன். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆக்சுவலி அந்த அந்த கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோ பெருசு. ஸோ அது பண்ணுறதுக்கு ஒரு சர்டன் ஒரு தகுதி வேணும் ஒரு ஆஸ் அன் ஆக்டர். நான் ஒரு பயங்கரமான ஒரு ஃபிலிம் பஃப். ஸோ இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது அது பர்ஃபெக்டாக பண்ணலைன்னா சரியாக வராதுன்னு நினச்சி கொஞ்ச நாள் தயங்கினேன். பட் அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம பண்ணிட்டோம். அண்ட் ஐம் ஆனர்ட். ஒரு சிங்கராக இல்லை, பட் ஒரு ஆக்டராக ஒரு நல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் வித் ஆல் தீஸ் லெஜெண்ட்ஸ் ஆஃப் சினிமா அவங்க கூட பண்ண முடிஞ்சதுன்னு ஒரு பிளெஸிங். தேங்க்யூ ஸோ மச் டு விஜய் அண்ட் மேடி சார். அண்ட் நான் வந்து ஸ்கூலில் அவர் பற்றி படிச்சிருக்கேன் பாடம். அதுக்கப்புறம் ஒரு புக் ஃபேரில் அவரை பற்றின புக்கு ஒன்று படிச்சுட்டு நான் வியந்து போயிட்டேன். ஒரு சீனும் வந்து பார்த்தீங்களா, ஒரு ஈவெண்ட்டும் வந்து ஒரு சீன் மாதிரி இருந்தது. ஏன்னா படம் சீன் மாதிரி அவர் வாழ்க்கையை வாழ்ந்திருக்காருன்னு சொல்லி இவரோட கதையை பற்றி நம்ம படம் எடுக்கணும் அவ்வளோதான். ஒரு ஃபில்ம் மேக்கராக முதல்ல புக்கு படிக்கும்போது அவ்வளோதான் எண்ணம் இருந்தது. அவரை பற்றி என்னன்னு தெரிஞ்சுது. ஸோ அவர் எவ்வளோ பெரிய ஆள்னு தெரியறதுக்கு டைம் எடுத்தது எனக்கு. நான் அதுக்கப்புறம் என்னோட நண்பர் முகில், அவர் தான் என் கூட சேர்ந்து டயலாக் எழுதியிருக்காரு இந்த படத்தில். முகில் சார், மாதவன் சார், நாங்கள் 3 பேரும் எழுதினோம். ஸோ முகில் வந்து நம்ம வந்து இதுக்கு போகலாம், மியூசியம் போகலாம், அதுக்கப்புறம் அங்கே நிறையா தெரிய வரும்னு சொன்னோடனே நாங்கள் மியூசியம் போனோம். அப்போ ஃபேமிலி யாரையுமே நான் பார்க்கல. ஸோ நாங்கள் மியூசியம் போனதுக்கப்புறம் மியூசியம் போனால் புக்கு படித்ததை விட ஒரு 50 மடங்கு மேலே இன்ஃபர்மேஷன் இருக்குது. அவரை பற்றி தெரிஞ்சுக்க முடிஞ்சது. என்னது இவ்வளோ பெரிய ஆளாகிறேன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் அங்கே வந்து இது நம்ம பண்ண முடியுமா, யோசிச்சது கரெக்டாக முதல்ல இவரை பற்றி படம்னு நினச்சி. அந்த மியூசியமில் நான் வந்து ஒரு வியந்து பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, உலகத் தலைவர்கள், இந்திய தலைவர்கள், அதாவது இந்திய தலைவர்கள் பல பேர் ஜிடி நாயுடு ஐயாவோட வீட்டுக்கு போய், அவரோட தோட்டத்துக்கு போய், அவரோட ஆராய்ச்சி பண்ற இடத்துக்கு போய் அவரை மீட் பண்ணியிருக்காங்க. ஜிடி நாயுடு வெளியில போயிருக்காரானா இல்ல, அவங்க எல்லாரும், அதாவது நான் சொல்றது காந்திஜி அவர்கள், அம்பேத்கர் அவர்கள், பெரியார் அவர்கள், நேரு அவர்கள், இந்திரா காந்தி அவர்கள், கருணாநிதி அவர்கள், நான் நிற்க முடியாது, எவ்வளோ பேரு அவரோட இடத்துக்கு வந்திருக்காங்க. இதுல வந்து பெரியார் அவர்கள் வந்த அந்த இடத்துக்கு மத தலைவர்கள் வந்திருக்காங்க, படிச்சவங்க வந்த இடத்துக்கு சாமானியர்கள் வந்திருக்காங்க, அறிவாளிகள் மேதைகள் வந்த இடத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. நான் வந்து ஒண்ணு இது வந்து வேற பெர்ஸ்பெக்டிவ் தருது. திடீர்னு அவருக்கு சுத்தமா சினிமாவே பிடிக்காது. ஏன்னா அவர் திட்டுவாராமா. அவரோட சினிமா நண்பர்கள் பல பேர் இருந்திருக்காங்க. ஜெமினி கணேசன் அவர்கள்லேருந்து MR ராதா, NS கிருஷ்ணன் அவர்கள்லேருந்து, பத்மினி அவர்கள்லேருந்து, ஜி ராமநாதன் அவர்கள்லேருந்து நான் எக்கச்சக்கமான போட்டோஸ் பார்த்துருக்கேன். எனக்கு லிஸ்ட் நிறுத்த முடியல. ஸோ அவங்க எல்லார்கிட்டையும் சொல்லுவாராமா, அவ்வளோ நல்ல ஊடகத்தை வச்சுட்டு அறிவியல் பேசாம என்னதையோ சொல்லிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி. அதனால அவருக்கு சினிமா பிடிக்காமையும் அந்த துறையிலேருந்து அவ்வளோ பேர் அவர்களுக்கு நண்பராக இருந்திருக்காங்கன்னா, ஒரு மனுஷனை நான் மனுஷனாதான் பார்ப்பேன். அவர் ஜாதி பார்க்க மாட்டேன், அந்தஸ்து பார்க்க மாட்டேன், அவங்க எந்த ஊர் பார்க்க மாட்டேன், நிறம் பார்க்க மாட்டேன், வயசு வித்தியாசம் பார்க்க மாட்டேன், அவன் மனுஷனா பார்க்க மாட்டேன். அவரோட எல்லா இன்வென்ஷன்ஸும் அதை பேஸ் பண்ணி தான் இருந்தது. ஒரு தனி மனித சுகத்திற்காக நான் இன்வென்ட் பண்ணுவேன். காசு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், காசு இல்லாத சாமானியர்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்ட்டு. அதாவது அவரோட இன்னோவேஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு வெளிநாட்டுக்காரங்க இல்லைன்னா பணக்காரங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரேசரா இருக்கட்டும், அதை எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன் நான். அதை வந்து சாமானியர்கள் யூஸ் பண்ணணும். அதாவது இப்ப என்ன காமர்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, நீங்க ஒரு விஷயத்த வாஷிங் மிஷின் வாங்கினா கூட ஒரு மாசத்துக்கு கடந்து ஏன்னு ஃபோன் பண்ணி கேட்டா, அது நீங்க சர்வீஸ் பண்ணணும் சார் அப்படின்னு அவங்க தெளிவா வச்சிருப்பாங்க. இந்த காலகட்டத்துக்கு இவ்வளவு ஓடணும், இதுக்கப்புறம் நாங்க உள்ள வரணும், நீங்க EMI கட்டணும் அதுக்குன்னு சொல்லி, AMC போடணும்னு சொல்லி. ஆனா அது எதுவுமே இல்லாம டியூரபிலிட்டி ஃபார் எவர் வரணும்ட்டு ஒரு பிளேடு 3 தடவை ஷேவ் பண்ணக்கூடிய அளவுக்கு தயாரித்து கொண்டு இருந்த காலத்துல 20 தடவை ஷேவ் பண்ண 30 தடவை ஷேவ் பண்ணக்கூடிய ஒரு பிளேடை தயாரிச்சார். ஏன்னா சாமானியன் வாங்கி அவனுக்கு காசுலாம் ரெக்கரிங் எக்ஸ்பென்ஸ் இருக்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்துல அவ்வளோ பெரிய மகான் அவர். நான் மகான் தான் கூப்பிடுவேன் அவரு, எனக்கு ஏன்னா அவர் மனுஷனை தாண்டி போயிட்டாரு அவரு. ஸோ அவரை பத்தி இந்த படம் எடுக்க எனக்கு பேருதவியாக இருந்த வர்கீஸ் மூலன் பிக்சர்ஸ், வர்கீஸ் மூலன் சார் அவர்கள், விஜய் மூலன் அவர்கள்,
மேடி சார் அவர்கள், சரிதா மாதவன் அவர்கள், என் ப்ரொடியூசர்ஸ்க்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன்.